தேனி அருகே கழிவறைக்கு செல்வதாக கூறிவிட்டு 1 வயது குழந்தையை பூ வியாபாரம் செய்யும் பெண்ணிடம் கொடுத்துவிட்டு மாயமான பின்னால் பேருந்து நிலையமே பரபரப்பானது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். யார் அந்த பெண்? உண்மையில் அங்கு என்ன நடந்தது பார்க்கலாம். தேனி புதிய பேருந்து நிலையத்திற்கு நேற்று மாலை கைக்குழந்தையுடன் வந்த பெண் ஒருவர் சாலையோரம் உள்ள பூக்கடைக்கு சென்றார். அங்கிருந்த பெண்ணிடம் தான் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என கூறி தன்னிடம் இருந்த 1 வயது குழந்தையை சிறிது நேரம் பார்த்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு சென்றார். நீண்ட நேரம் ஆகியும் குழந்தையை கொடுத்து சென்ற பெண் திரும்பி வராததால் சந்தேகமடைந்த பூக்கடை பெண் தேனி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தேனி நகர போலீசார் பூக்கடை பெண்ணிடம் விசாரணை நடத்தினர். மாயமான பெண் திண்டுக்கல்லில் இருந்து வருவதாக தன்னிடம் கூறியதாக பூக்கடை பெண் போலீசாரிடம் தெரிவித்தார். பின்னர் அந்த குழந்தையை சைல்டு லைன் அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்தனர். இதனையடுத்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அந்த பெண் யார், குழந்தைக்கும் அந்த பெண்ணிற்கும் என்ன தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் பேருந்து நிலையம் முழுவதும் சிறிது நேரம் பரபரப்பு நேரிட்டது.